உதயநிதி முதுகில் குத்திய அன்பில் மகேஷ் உடைத்து 3 தலைமுறை நட்பு, உச்சக்கட்ட நம்பிக்கை துரோகம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு உதயநிதி, அவருடைய நண்பர் அன்பில் மகேஷ் ஆகிய இருவரும் இணைந்து வரும் காட்சிகளை பார்க்க முடியாது. குறிப்பாக சமீபத்தில் உதயநிதி கைது செய்யப்பட்ட போது கூட திருச்சியில் அன்பில் மகேஷுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய KN நேருதான் உதயநிதி கைது செய்யப்பட்டது முதல் விடுதலை செய்யப்படும் வரை, ஏன் உதயநிதியை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை கூடவே இருந்தவர் KN நேரு. ஆனால் உதயநிதியின் உயிர் நண்பர் என வலம் வந்த அன்பில் மகேஷ் போலீசார் திருச்சி ஏர்போர்ட்டில் உதயநிதி பின்னால் 10ஓடு 11ஆகத்தான் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் ஆகிய இருவருக்குமான 3 தலைமுறையான நட்புக்குள் இடையில் என்ன ஆயிற்று என்கின்ற தகவல் தற்பொழுது மெல்ல வெளிவர தொடங்கி இருக்கிறது. ஆட்சி மாற்றம் வந்த பின்பு தனியார் பள்ளிகளுக்கு அரசின் அங்கீகாரம் பெற்று தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் PT அரசகுமார் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். இது கடந்த திமுக ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் துரையின் கீழ் வரக்கூடிய துறை. தற்பொழுது சுமார் 100 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் PT அரசகுமாரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் வசூல் செய்த பணத்தை திமுக முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மனைவி ஜனனியிடம்தான் கொடுத்தேன் என வாக்குமூலம் அளித்ததாக தற்பொழுது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது PT அரசகுமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அன்பில் மகேஷ் மனைவி ஜனனியை விசாரணைக்கு அழைக்க வாய்ப்புள்ளது என்பதால் எந்த நேரத்திலும் ஜனனிக்கு சம்மன் அனுப்பி போலீசார் விசாரணையை தொடங்கலாம் என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது. மேலும் இது தொடர்பான வழக்கில் ஜனனி பெயர் சேர்க்கப்பட்டால் அவர் கைது செய்யப்படக்கூட வாய்ப்புள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள். இந்த நிலையில் PT அரசகுமாரை கைது செய்யப்பட்ட பின்பு கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ள தகவல். மேலும் நண்பர் அன்பில் மகேஷ் தனக்கு தெரியாமலேயே பல கோடி சுருட்டி சொத்துக்களை வாங்கி குவித்தும் பல தொழில்களில் முதலீடு செய்துள்ளதும் உதயநிதியை கடும் அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு கல்வி குழுமத்துடன் இணைந்து தனியாக CBSE பள்ளி ஒன்றை அன்பில் மகேஷ் செயல்பட்டு வருவதும், மேலும் தன்னுடைய பினாமி பெயரில் திருச்சியில் சுமார் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் பெட்ரோலியம் நிறுவனம் தொடங்கி இருப்பதும், நண்பனே தனக்கு தெரியாமல் முதுகில் குத்திவிட்டாரே, மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டாரே என அன்பில் மகேஷை வெறுத்து விட்டாராம் உதயநிதி. மேலும் சபரீசன் நேரடியாக MK ஸ்டாலினை சந்தித்து, பாருங்க 3 தலைமுறை நட்பு என்று சொல்லி வந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார் அன்பில் மகேஷ் என ஆதாரத்தை அடுக்க MK ஸ்டாலினும் அன்பில் மகேஷ் மீது கோபத்தில் உள்ளாராம். இதனால் MK ஸ்டாலினின் ஒட்டுமொத்த குடும்பமும் அன்பில் மகேஷ் உடனான தொடர்பை துண்டித்து விட்டதாக கூறப்படுகிறது.